டிடிடியில் நடந்தால் டிடிடி ஈவா கூட பேச சொல்லுங்க. ஏன் டிடிபி ஆஃபீஸில் உங்கள் கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் ஏன் வச்சுருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, ஒருவேளை அது நடந்தால் உங்கள் ஆட்சியில் தானே நடந்த மாதிரி. எந்த ஆட்சியில் நடந்தாலும் இப்போ நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் அப்போசிஷனாக கத்த முடியும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது ஏன் அதை பற்றி விசாரணை பண்ணி தண்டிக்காமல் ப்ரெஸ் மீட் பண்ணுறது, கோயிலுக்கு போய் அந்த படியெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இந்த ட்ராமா ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இப்போ மேலேயும் உங்கள் கவர்மெண்ட் தான் இருக்குது, கீழேயும் உங்கள் கவர்மெண்ட் தான் இருக்குது. இந்த என்டிஏல நீங்களும் பவன் கல்யாணும் மோடி சார் இருக்கும்போது நாங்கள் எந்த என்கொயரி வேண்டான்னு சொல்லலையே. ஜெகன் சார் யார் சேர்மனாக வச்சாங்களோ சுப்பாரெட்டி சார் கிளியராக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இதை பற்றி விசாரணை பண்ணுங்க, குற்றவாளியை கண்டுபிடிங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுங்க சொல்லி அவர் சொல்கிறாரு. சுப்பிரமணிய சுவாமி அவரும் கேஸ் போட்டிருக்காங்க. சிபிஐ என்கொயரி நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டு சும்மா ப்ரெஸ் மீட்டு ட்ராமா இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தா இது என்ன பாலிடிக்ஸ்? ஸோ இது வரைக்கும் கேஸ்ட் பாலிடிக்ஸாக ப்ளே பண்ணிட்டு ஸ்டேட்டை நாஸ்தி பண்ணிட்டாரு. இப்போ மத பாலிடிக்ஸ் பண்ணுறாரு சந்திரபாபு நாயுடு. இது கரெக்ட் இல்லை. இது மீடியா கூட எக்ஸ்போஸ் பண்ணோம். சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பண்ணுற டட்டி பாலிடிக்ஸை எக்ஸ்போஸ் பண்ணோம். திருமலாவில் லட்டுவில் எந்த விதமான மிக்சிங் இல்லை, அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் முக்கியமானது, சனாதன தர்மம்காக நாங்கள் ஃபைட் பண்ணுறோன்னு சொல்கிறவங்க சாமியை கும்பிட்றதில்ல, சாமியை நம்புறதில்லை. அவங்க பண்ணுற வேலைங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பவன் கல்யாணோட அப்பா அவங்க பாட்டி விளக்கு ஏற்றுனா அவங்க அப்பா அந்த விளக்குல சாமிக்கு ஏற்றுனா விளக்குல சிகரெட் பிடிப்பாருன்னு பவன் கல்யாண் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அவங்க பிரதர் அண்ணா நாகபாபு கடவுளே இல்லை, இதெல்லாம் ட்ராஷு, கடவுள் ஒரு பற்றி கேவலமாக பேசியிருக்காங்க. அவரோட ட்வீட்டு பார்க்கலாம், அவரோட வீடியோ நீங்கள் அடித்தாலும் யூடியூப்பில் கிடைக்கும். இதே பவன் கல்யாண் என் பொண்டாட்டி கிறிஸ்டியன், என் பசங்க பாப்டிசம் எடுத்திருக்காங்க, நான் கூட எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ சனாதன தர்மம்னு சொல்லி நாங்கள் ஏதோ தர்மத்தை ராங்காக பண்ணுறோம், அவங்க கரெக்டாக பண்ணுற மாதிரி பேசுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு என்ன ஷாக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு திருப்பதி பொண்ணா திருப்பதி மேலே இவ்வளோ பெரிய பழி போட்டுட்டு சாமியை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த அவரோட பாலிடிக்ஸ், அவர் சர்வைவ் ஆகிறதுக்கு, அவர் பண்ண தப்பு எல்லாமே யாரும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுங்கிறதுக்கு பண்ணிட்டாரு. இப்போ ஜனங்க திருமலை வந்தால் லட்டு வாங்கலாமா வேண்டாமா, இந்த லட்டுவில் கலந்துருக்கா கலக்கலையா, ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார். நார்த் இண்டியன்ஸு, சவுத் இந்தியாவில் கர்நாடகா, தமிழ்நாடு, இவங்க எல்லாம். ஆந்திராவில் யாரும் நம்ப போகிறது கிடையாது, தெலங்கானாவில் யாரும் நம்ப மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு. ஏன்னா அவரோட டட்டி பாலிடிக்ஸு கம்பைன்ட் ஸ்டேட்டில் பார்த்துருக்காங்க, டிவைட் ஆன ஸ்டேட்டில் கூட பார்த்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் கிளியர் கட்டாக சந்திரபாபு நாயுடுக்கு பவன் கல்யாணுக்கு சம்பந்தம் இல்லாமல் வெளியே ஸ்டேட்லேருந்து எங்கள் ஸ்டேட்டுக்கு ட்ராமா ஆடுற பிஜேபி சின்ன சின்ன லீடர்ஸ் யாரோ இருக்காங்களோ அவங்க. ஏன்னா மோடி சாருக்கு தெரியுமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், உண்மையிலே தப்பு நடந்திருந்தா நாங்களே கேட்குறோம், சிபிஐ என்கொயரி போடுங்க, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு அதுக்கு பரிவேட்சணை பண்ணோம். ஏன்னா அவரோட இதில் தான் நடக்கணும். சுப்ரீம் கோர்ட்டில் பில் இருக்குது, விசாரணை பண்ணுங்க, தப்பு பண்ணுறவங்கள தண்டிங்க. அதில் கலந்திருந்தா அதுக்கு யார் அவங்கள தண்டிக்கணும், அது இல்லாமல் பொய் சொல்லியிருந்தா பொய் சொன்னவங்கள தண்டிக்கணும். இதுதான் நாங்கள் கேட்குறோம். ஸோ இது கிளியர் கட்டாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ப்ரெஸ் தான் பண்ணணும். ஏன்னா இது இனியோட முடியாது. இது எல்லா ஸ்டேட்லும் இந்த ஒரு பேட் பாலிடிக்ஸு இது போனால் கரெக்டாக இருக்காதுன்னு தான் இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி எல்லா கோயிலில் நாங்கள் எல்லா கடவுளை வேண்டிக்கிறோம், இந்த சந்திரபாபு நாயுடு நல்ல புத்தி கொடுங்க, அவரால் முடிஞ்சால் நல்ல வேலை செய்ய சொல்லுங்கள், இல்லைன்னா வீட்டில் போய் படுக்க சொல்லுங்கள் ரிசைன் பண்ணிட்டு. இந்த மாதிரி ஜனங்களையும் ஏமாத்திட்டு, ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஏமாத்திட்டு, ஸ்டேட்டும் ஏமாத்திட்டு, ஃபைனலாக
கடவுள் மேலே கூட கை வைக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கடவுளே தண்டனை, பெரிய தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இன்னொருத்தர் கடவுள் கூட விளையாட மாட்டாங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு முழுசா வந்து திருப்பதி தேவஸ்தானம் தான் பொறுப்பு இருக்கணும், இவர் ஜெகன்மோகன் ரெட்டி எதுக்கு பொறுப்பு இல்லை சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேன்ல, சந்திரபாபு நாயுடு டைரக்ஷன்ல அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட் தான் பவன் கல்யாண் அப்பப்போ ஒரு மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், இன்னொரு படத்தில் இன்னொரு கேரக்டர் இருக்கும். இந்த ஷூட்டிங் போகும்போது இந்த டைரக்டர் கொடுக்குற டயலாக் ஸ்கிரிப்ட் பேசுவோம், இங்கே வந்தால் இங்கே வேற கெட்டப் போட்டு இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். அதே தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாவம், அவருக்கு எதுவுமே தெரியாது. யார் என்ன எழுதி கொடுத்தா அது பேசுவார். முழுக்க முழுக்க சந்திரபாபு நாயுடு செல்ஃபிஷ்னஸ். இந்த 100 நாளில் அவங்க கொடுத்த எந்த ப்ராமிஸு ஜனங்களுக்கு செய்ய முடியல, ஸ்டேட்டை டெவலப் பண்ண முடியல. ஸ்டேட்டில் நிறைய இஷ்யூஸ் நடக்குது. ஃப்ளட்ஸ் வந்து எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாமல் ஸ்டீல் பிளான்ட் ப்ரைவேட் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஜனங்கள் பேசக்கூடாது, இது பேப்பரில் வரக்கூடாது, பக்கத்து ஸ்டேட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மட்டும்தான். நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். எங்க எக்ஸ் சேர்மன் சுப்பாரெட்டி சார் சிபிஐ என்கொயரி கூட பண்ண சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேட்டுட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.